வணக்கம். பைசன் காலமாடன் வழக்கம் போல் இந்த படத்துலையும் தன்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஆகச்சிறந்த முத்திரையை திரு மாரி செல்வராஜ் அவர்கள் பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பின்தங்கிய, அதாவது புழுதி பறக்கக்கூடிய ரோடு வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்தில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லா தடைகளையும் உடைச்சி, அதாவது டீம் செலெக்ஷன்ல இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான சதிகளையும் உடைச்சி, தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி ஒரு சாதாரண ஒரு ஆள் இந்திய டீமுக்காக ஆசிய அளவுல விளையாண்டு கப்படிச்ச கதை தான் இந்த கதை. இது உண்மையான கதை. அதுல காலகட்டங்கள்ல நடந்த சாதி ரீதியான மோதல்களை, தாக்குதல்களை, கலவரங்களை ஆணித்தரமா யதார்த்தமா பிசுறு தட்டாம இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனைனா, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி பாண்டியன் அவர்களுடைய தரப்புக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெங்கடேச பண்ணையார்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சுபாஷ் பண்ணையார் வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கருவா எடுத்துக்கிட்டு தான் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. இந்த பக்கத்து பசுபதி பாண்டியனா திரு அமீர் அவர்கள், இந்த பக்கத்து வெங்கடேச பண்ணையாராக திரு லால் அவர்கள், இந்த பக்கத்து பசுபதி பாண்டியனாக அமீரும், இந்த பக்கத்து வெங்கடேச பண்ணையாராக லாலும் எடுத்துட்டு கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க. தூக்கி இறக்கி அப்படிலாம் இல்லை. என்ன நடந்துச்சு, என்ன உண்மை, என்ன யதார்த்தம் அப்படிங்கிறத அப்பட்டமா சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல அமீர் ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, நல்ல டைலாக் அது. நான் ஏன் கத்தியை தூக்குனங்கிறதே இங்கே பாதி பேர் மறந்துட்டானுங்க. இங்கே யாரும் மேலேயும் கிடையாது, யாரும் கீழேயும் கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறதுனால வந்த சண்டைக்காக தான் நாமெல்லாம் கத்தி எடுத்து சண்டை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அதையே இன்றைக்கி எல்லாரும் மறந்துட்டு தங்களுக்குள்ளாரியே ஒரு ஆதிக்க ரீதியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை அவர் பேசுவார். அது உண்மையும் கூட. ஒருத்தன் தொடர்ந்து அடிக்கும் பொழுது, ஒருத்தன் தொடர்ந்து நம்மளை அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் பொழுது, ஒருத்தன் தொடர்ந்து நம்மளை ஒடுக்கும் பொழுது, அழுத்தும் பொழுது எந்திரிச்சு நின்று நம்ம எந்திரிச்சு நின்று பார்த்து திரும்ப அடிக்க தான் முடியும். அப்போ திரும்ப அடிக்கிறது வன்முறை ஆகாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த படம். நல்ல படம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லால் அதாவது சாதி ரீதியான இங்கே ஒரு பிரச்சனை, கலவரம் அதில் இருக்கிறதாக இருக்கட்டும், அதனை தாண்டி அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய கதாநாயகனான கிட்டான ஒரு நல்ல கபடி பிளேயரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல், எங்கள் சண்டை எங்கையோட போட்டோம், எங்கள் சண்டைக்காக உன்னைய நான் இதாக்க மாட்டேன், பலிகடா ஆக்க மாட்டேன், நீ நல்ல பிளேயராக வரணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கபடியில் மேலே வர்றதுக்கான அடித்தளமிட்டு உதவி செய்கிற இடத்துல லாலோட கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இப்போ லால் கூடவே வருவானுங்க. அவனுங்க நம்ம சாதி தானே, அவன் நம்ம பையன் இல்லைண்ணே, நம்ம சாதிக்கார பையன் இல்லைண்ணே, அண்ணே அவன் நம்ம சாதிக்கார பையன் இல்லைண்ணே அப்படிம்பானுங்க. ஒரு கட்டத்தில் லாலை போடுறதுக்காக கும்பல் வரும்பொழுது நம்ம இருக்கிற இடம் எப்படா தெரியும்னு சொல்லி கேட்கும் பொழுது கூட அங்கே கபடிக்காக வந்திருந்த கதாநாயகன் மீது பழிய போடுவானுங்க. இவங்கெல்லாம் ஒரே சாதி, இவன் தான் காட்டி கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை லால் கூட இருக்கிறவனுங்க கதாநாயகன் மீது பழிய போடுவானுங்க. ஒரு கட்டத்தில் லாலை போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு லால் கூடவே இருந்த அதே சாதிக்காரன் தான் காட்டி கொடுப்பான். இதான் இப்படி யதார்த்தமான உண்மையை அப்பட்டமாக போட்டு உடைச்சிருப்பார். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக சும்மா பிசுறு தட்டாமல் அழகாக கொண்டு போயிருப்பார். துரோகிகள் ரெண்டு பக்கம் இருக்காங்க, பிரச்சனை ரெண்டு பக்கம் இருக்காங்க, நல்லவன் கெட்டவன் ரெண்டு பக்கம் இருக்காங்க. ஆனால் யார் எதுக்காக சண்டை செய்ய ஆரம்பித்தா, யார் எதுக்காக சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே கண்டென்ட்டு. அப்போ சண்டைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சம்மந்தம் இருக்கானா? இல்லை. அங்கே ஒரு சமத்துவம் வரணும், அங்கே ஒரு சமம் வரணும், அங்கே ஒரு அமைதி வரணுங்கிறதுக்காக தான் சண்டையே நடக்குது. அது வரணும்னு நினைக்கிற தரப்பு தான் அமீர் தரப்பு. அது கூடாது, நாங்கள் ஆதிக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற தரப்பு தான் லால் தரப்பு. இதை அழகாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஸோ பிசுறு தட்டாமல் அழகான முறையில் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள்,
ஒருத்தன் வந்து ஒரு சாதியில் பிறந்துட்டாங்கிறதுக்காகவே அவன் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறான். நீங்கள் காசு பணம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் இப்படி பிறந்துட்டீங்கிறதுக்காகவே இங்கே பல பிரச்சனைகளை, பல தடைகளை, பல சவால்களை வந்து ஒருத்தர் எப்படிலாம் எதிர்கொள்கிறான், ஒருத்தர் எப்படிலாம் அதை தாக்கு பிடிக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக காமிச்சிருப்பாங்க. இது எல்லாருமே பார்க்கணும். இன்றைக்கெலாம் எங்கெங்க சாதி இருக்குது, இன்றைக்கெலாம் யாருங்க சாதி பார்க்குறா? பிச்சு போடுவோம் பிச்சு. கிராம பக்கம் வந்து பாருங்கடா, இன்றைக்கும் நிறையா கிராமங்களில் வந்து காட்டு வேலைக்கு வருவாங்க. தலித் மக்கள் வந்து இடைநிலை சாதியை சேர்ந்தவங்களுடைய காட்டு வேலைக்கு வருவாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பில் கொடுக்க மாட்டானுங்க, பக்கெட்டும் மக்கும் வைப்பானுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. இது இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த 2025 இந்த கொடுமை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட முடியாது, தனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட முடியாது. எங்கள் சாதின்னு ஒன்று நொட்டிட்டு நிற்கும். அதனால தான் மாதத்துக்கு ஒரு இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் ஆணவ கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, அரிப்படுத்து போய். இப்படி இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. கோவிலில் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்குது, நம்ம படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருக்குது, கல்லூரிகளில் இருக்குது, நாம் அன்றாடம் நடந்து போகக்கூடிய சமூகத்தில் இருக்குது, தெருவில் இருக்குது, கிராமத்தில் இருக்குது, ஊரில் இருக்குது. இதில் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறானுங்க, மாரி செல்வராஜ் ரஞ்சித் என்னடா படத்தை எடுத்துகிட்டு போகிறானுங்க, நசுக்கப்பட்டேன் பிதுக்கப்பட்டேன் இப்படி தான் எடுக்க போகிறானுங்க அப்படின்னு நக்கலாக சொல்கிறானுங்க. டேய், ஒருத்தன் தான் வாழ்நாளில் பட்ட சங்கடத்தை பட்ட உணர்ந்த விஷயங்களை, சம்பவங்களை, விவகாரங்களை அதை தாண்டா வந்து மக்களுக்கு சொல்ல முடியும். குறிப்பாக அதாவது கதாநாயகன் வந்து கபடியில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு யார் வம்புக்கும் தும்புக்கும் போகாமல், யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல், ஒதுங்கி இருந்து கபடியில் ஜெயிக்கணும்னு சொல்லி தினந்தோறும் விடாப்புடியான பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய கதாநாயகனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கதாநாயகன் வந்து தன்னுடைய அப்பாவான பசுபதி கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார். மனசை போட்டு அறுத்துருச்சிங்க நமக்குலாம். என்னன்னா, அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம தாத்தாவோட தாத்தா அவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே ஒரு பழி இருக்குது. அந்த பிரச்சனையும் பழியும் என்னையும் துரத்துதுப்பா. நான் என்னப்பா பண்ணேன், நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிம்பாரு. எவ்வளோ பெரிய வலியான வார்த்தைகள் தெரியுமா? இப்படி எவ்வளவு பெரிய வலியான வார்த்தைகள் தெரியுமா? அப்படி அந்த இடத்துல வந்து கிட்டாவு பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் நாமளும் இந்த சமூகம் தான். அப்போ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிற படம். ஒருத்தன் இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு உள்ளாகக்கூடாது, இப்படியான பழிகளுக்கும் இப்படியான பிரச்சனைகளுக்கும் ஒருத்தன் உள்ளாகக்கூடாது. அவன் பிடிச்ச மாதிரி சுதந்திரமாக வாழணும், நடக்கணும், சுவாசிக்கணும், சாப்பிடணும், சமமாக இருக்கணும், தனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், பிடிச்ச இடத்துக்கு போகணும். அந்த உண்மைகளை தான் சொல்ல முடியும். எப்படி உங்களை மாதிரி நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி உங்கள் சொந்த சமூக மக்கள்கிட்டயே க்ரௌட் ஃபண்டிங்கிற பேரில் காசை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்காம வீட்டை விற்க வச்சு ஏமாற்றி, இந்த காடு வெட்டிங்கிற படம்லாம் அப்படி தான். அவன் ஒரு டுபாகூர் டைரக்டரு, அவனுங்க வந்து இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்லன்னு சொல்லி பணம் சொல்லி இன்றைக்கி அவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கி பணத்தை இழந்துட்டாங்க. அதில் வந்து இங்கே சுபாஷ்னு ஒருத்தரை சொல்கிறாங்க, அவரை வந்து நல்ல மனுஷன்னு கூட சொல்கிறாங்க. அவர் இந்த வந்து டேரக்டரை நம்பி போய் இன்றைக்கி அவரும் சிக்கலில் மாட்டிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. இப்படி க்ரௌட் ஃபண்டிங்கிற பேரில் கதை பண்ண தெரியாமல், படம் பண்ண தெரியாமல், அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இதெல்லாமாடா அப்போ தேவை? எல்லா சமூகத்துலேயும் கஷ்டப்படுறவன், ஒடுக்கப்படுறவன் இருக்கான். அதெல்லாம் படித்து சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும். அப்படி சொல்லுங்கடாண்ணா, நாங்கள் என்ன பரம்பரை தெரியுமா, நாங்கள் வீர பரம்பரை தெரியுமா, நாங்கள் அந்த பரம்பரை தெரியுமா, எங்கள் வீட்டு பிள்ளைய வந்து எவனா கட்டினா வெட்டுவும் தெரியுமா, குத்துவும் தெரியுமா, இதெல்லாம் இப்போ தேவையா? இந்த சமூகத்தில் நாமெல்லாம் படித்து முன்னுக்கு வரணும், கஷ்டப்படணும். அந்த படித்து முன்னுக்கு வரதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஏராளம். சாதி ரீதியாக இருக்குது, பொருளாதார ரீதியாக இருக்குது, வர்க்க ரீதியாக இருக்குது, மொழி ரீதியாக இருக்குது, இன ரீதியாக இருக்குது. இதெல்லாம் சொல்லி கொடுங்கடான்னா சாதி பெருமை பேசிக்கிட்டு தற்குறித்தனமாக, பிற்போக்குத்தனமாக
இப்படிப்பட்ட படங்களை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உப்மா படங்களை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு மாமன்னன், அசுரன், கர்ணன், இப்போ வந்திருக்கக்கூடிய பைசன் போன்ற படங்கள்லாம் அவசியங்க. பசங்க படிக்கணும், சவாலில் ஜெயிக்கணும், ஏதாவது ஒரு துறையில் சிறந்து வழங்கணும், சம்பாதிக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒருத்தர் படம் எடுத்தால் அவரை நசுக்கப்பட்டு பிதுக்கப்பட்டு தான் படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்களாடா. நீங்களும் நசுக்கப்பட்ட இடத்துல தாண்டா இருக்கீங்க, பிதுக்கப்பட்ட இடத்துல தாண்டா இருக்கீங்க. உங்களையும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சுரண்டிக்கிட்டு இருக்குடா. உங்களையும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சமூகம் உங்களை கீழே அழுத்தி தாண்டா வச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன வேதனைனா, அது உனக்கு புரியலை, உனக்கு அது தெரியலை, தெரிஞ்சவனு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு பட்டு உணர்ந்து ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அவரை கிண்டல் பண்ண வேண்டியது, டார்கெட் பண்ண வேண்டியது. அந்த படத்தை போய் பாருங்கடா. எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்குடா, துரோகிங்க எல்லா பக்கமும் இருக்கானுங்கடா. அதெல்லாம் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்க படம் தான்டா அந்த படம். கடைசியாக வன்முறை கூடாது, எல்லாம் படித்து முன்னுக்கு வரணும்னு சொல்கிற படம்டா அந்த படம். ஏதாவது ஒரு துறையில் ஜெயிக்கணும்னு சொல்கிற படம்டா அந்த படம். அப்படி ஜெயிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற படம் அந்த படம்டா. இதில் சில பேர் சொல்கிறாங்க காந்தாரா மாதிரி படம் எடுக்கணும். காந்தாரா எப்பேற்பட்ட படம் தெரியுமா? அதை விட்டுட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோன்னு படம் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. டே, காந்தாராவும் அந்த கதை தான்டா. காந்தாராவும் ஒடுக்குமுறைக்கு அதாவது ஒடுக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக, தங்களுடைய அடுத்த கட்ட நாகரிக வளர்ச்சிக்காக போராடுற கதை தாண்டா காந்தாரா. இதுவே உங்களுக்கு புரியலை? இதில் சாதி பெருமை, மதப்பெருமை, சாதிப்பற்று, மதப்பற்று. அப்போ இந்த பைசனில் சாதி பிரச்சனை மட்டுமா? இன்னொரு விஷயம் அழகாக சொல்லியிருக்காங்கங்க. என்னன்னா, நம்ம இந்திய டீம் பாகிஸ்தான் டீம் கூட விளையாட போகும் கபடி. அப்போ சொல்லுவாங்க, அப்போ இங்கே கதாநாயகன் கேட்பார், அண்ணா எனக்கு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் என்ன தானா பிரச்சனை, எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார் அந்த கேப்டன், என்ன பிரச்சனைன்னு நமக்கும் தெரியாதுடா, ஆனால் இன்றைக்கி நீனு நானும் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதுதான் எவனுக்கே தேவைப்படுது. அந்த பிரச்சனையை இன்றைக்கி கொண்டு விளையாட்டு வரைக்கும் கொண்டு விட்டானுங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, நாம் விளையாட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா போகிற போக்கில் அப்படி சொடக்கு போட்டு சொல்லிட்டு போவார். செம வசனங்க. அதான் அவசியம். இன்றைக்கி இங்கே என்னென்னா, அரசியல் ரீதியாக இங்கே என்னென்னா சாதி ரீதியாக மத ரீதியாக அரசியல் செய்யப்பட்டு நாமெல்லாம் பிரித்து வைக்கப்பட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டு இன்னமும் இங்கே இருக்கக்கூடிய இன்னமும் இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதியை சேர்ந்த பெரும்பாலான அளவுக்கு நாம் ஒடுக்கப்பட்டிருக்கோம், நாம் சுரண்டப்படுறோம் அப்படின்னே தெரில. எதை வச்சு இவனுங்களாம் ஜாதி பெருமை பேசுகிறானுங்கன்னு எனக்கு தெரியல. இதில் என்ன பெருமை இருக்க போதுங்கன்னு தெரியல. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கூடாது. அங்கேயும் துரோகிகள் இருக்காங்க, அங்கேயும் நல்லவர்களும் இருக்காங்க, இங்கேயும் நல்லவர்கள் இருக்காங்க. இவங்களும் மேலே வரணும், எல்லாரும் சமமாகணும். அது படிப்பு ரீதியாகவோ இல்லை தங்களுக்கு பிடித்த ஒரு துறை ரீதியாகவோ மேலே வரணும், சாதிக்கணும். அதற்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் உடைக்கணும். இங்கே இருக்கவன் மேலே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வழி. ஆனால் ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தலித் மக்கள் மேலே வர்றதுக்கான பாதை ரொம்ப கரடு முரடாக இருக்குது அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த படம். இந்த படத்தில் லால் நல்லா பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க, சும்மா ஆப்டாக பண்ணியிருப்பார். அதே மாதிரியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே திரு அமீர் அவர்களும் சும்மா பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பார். ஒரு சீனில் என்ன ஆகுன்னா, கதாநாயகிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அண்ணன் ரெடி பண்ணிடுவாப்பில். அதற்கு பசுபதி பாண்டியனாக நடிச்சிருக்கக்கூடிய திரு அமீரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பார். அப்போ அமீருங்க வருவார். அமீர் வரும்பொழுது அப்போ அந்த கதாநாயகியும் கதாநாயோட அண்ணியும் இந்த மாதிரி நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன், இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கிறாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு அறை விட்டு, அந்த பையன் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணி வைக்கணும், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் கதாநாயகனை கதாநாயகியோட அண்ணன் திட்டுவார். அவன் இந்த மாதிரி கந்தசாமியோடைய காலில் விழுந்து தாங்க இந்த இடத்துக்கு அவன் போயிருக்கான்,
அதாவது கந்தசாமின்னா யாரை சொல்கிறாருன்னா பண்ணையார் குரூப்பை சொல்கிறாரு, இது மாதிரி போயிருக்கான், அவெல்லாம் துரோகிங்க அப்படின்னு ஒரு அறை விட்டு யாரா துரோகி? அவன் வந்து நம்ம ஊரில் இருந்து கஷ்டப்பட்டு அதையும் இதையும் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அவன் உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினச்சி ஒரு துறையில் ஓடிக்கிட்டு இருக்கான்டா. அவனை அந்த மாதிரி வந்து சிறுமப்படுத்தி பேசாதீங்கடா. அவன் என்னைக்கு வரானோ அன்னைக்கு தாண்டா அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு போவாருங்க. அந்த பக்குவமான காட்சி இருக்குல்ல, அந்த பக்குவமான புரிதல் இருக்குல்ல, அதான் அந்த படம். அவர் வந்து தனக்கு கொடுத்த வேலையை சும்மா தீயாக பண்ணியிருக்காரு. அடுத்தது பசுபதியாக இருக்கட்டும், கதாநாயகியான அனுபமா பரமேஸ்வரனாக இருக்கட்டும், இதில் வந்து கதாநாயகனுக்கு வந்து அக்காவாக நடிச்சிருக்கக்கூடிய ரஜிஷா விஜயனாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருவுமே கதாநாயகன் இருக்கார்ல துருவ் விக்ரம், அவர் வந்து தன்னுடைய கடினமான உழைப்பை போட்டிருக்காரு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் என்னென்னா நமக்கு என்ன ஒரு சின்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக வந்து மேனரிசம் எதுவும் வந்து பண்ணாமல் போயிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் பண்ணாததுனால தான் அந்த படத்தில் மாரி செல்வராஜ் தான் நம்மளுடைய மண்டைக்குள்ளே நிற்கிறாரு. படம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் அந்த இடத்துல வந்து கதாநாயகன் நின்றுக்கணும். அதற்கு காரணம் அவர் போட்ட உழைப்புலாம் சரி, ஆனால் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக சில வந்து மேனரிசங்களெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கணுமோ, இன்னும் வந்து சில விஷயங்களில் வந்து நல்லா ப்ராடாக இன்னும் தீவிரமாக நடிச்சிருக்கணுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. மற்றபடி வாய்ப்பு உள்ளவங்க இந்த படத்தை அவசியம் போய் பாருங்கள். நாம் உணர்ந்த கதை ஒன்று, அதில் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம், இல்லை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம் காரணமாக இருந்திருப்போம். அதை சொல்கிறது தான் இந்த பைசன் காலமாடன். அவசியம் பாருங்கள். வணக்கம்.